இன்றைக்கி சனிக்கிழமை லீவு அதுவுமா எங்கள் ஏரியாவில் இருக்கிற பழைய இரும்பு கடைக்கு போய்கிட்டு இருக்கிறேன். சென்னையில் வந்துட்டு இப்போ தான் ரீசெண்டாக அந்த பழைய இரும்பு கடையை கண்டுபிடிச்சேன். சின்ன கடை தான், பட் நிறையா பொருட்கள் வரும். ஸோ இதுதான் அந்த கடை. எங்கள் ஊரில் வந்து பெரிய பெரிய குடோனில் வச்சுலாம் பழைய இரும்பு கடை இருக்குது. ஸோ அங்கே போனால் வேறு கேட்ஜெட் கிடைக்கும். பார்த்தீங்களா, இப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பொருள் கொஞ்சம் வரல போல், பேப்பர் பண்டல் பொருள் தான் வந்துட்டு இருந்துச்சா. பட் அதுலேயே வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் கிடச்சிது. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஜங்ஷன் பாக்ஸ் பற்றி வீடியோ போட்டிருக்கிறோம். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்டு பெரிய பெரிய டேமேஜ் இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா வயர் கட் பண்ணிட்டாங்க. உள்ளார பார்த்தீங்கன்னா கருவி போன மாதிரி கிடந்துச்சு. ஸோ எவ்வளோன்னு கேட்டேன், 10 ரூபா தான் சொன்னார். சரின்ட்டு அதை வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம பழைய இரும்பு கடையில் எடுத்த இந்த ஜங்ஷன் பாக்ஸை ரிப்பேர் பண்ணி அதை வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாருக்காச்சும் கிவ்அவே பண்ண போகிறேன். வாங்க வளவலன்னு பேசாமல் இதை கழட்டி உள்ளே என்ன இருக்குது ஏதுக்குன்னு அலசி அரைஞ்சு பார்த்துட்டு இதில் என்ன பிரச்சனை, எதுக்காக பழைய இரும்பு கடையில் தூக்கி போட்டாங்க அப்படிங்கிற ப்ராப்ளத்தையும் ஃபைன் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை கொடுத்து கிவ்அவே ஸ்டார்ட் பண்ணலாம். இதை பார்க்குறதுக்கு மற்ற ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. என்ன கீழே பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ வோல்டேஜ் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் அதை கலட்டலான்னு பார்த்தா ஆல்ரெடி 2-3 நட்டை காணோம். இதை திறந்து உள்ளே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்களா இல்லை என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ நட்டை காணோம். ரிமைனிங் இருக்கிற ஒரு 2-3 நட்டை மட்டும் நான் ஓப்பன் பண்ணேன். இதை கலட்டி உள்ளே பார்த்தா அந்த சைனீஸ் ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. எப்படி நான் சைனீஸ் ஜங்ஷன் பாக்ஸ்ன்னு சொல்கிறேன்னா, உள்ளார வந்து இந்த ஜாயிண்ட்டை வந்து வயர் மூலமாக கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் கம்பியில் கொடுத்துருப்பாங்க. சிலதில் பார்த்தீங்கன்னா கம்பி வந்து ஓவர் ஹீட் ஆகி துருப்பிடிச்சு போயிடும். சிலது வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். அது வந்து ஒவ்வொரு ஜங்ஷன் பாக்ஸோட கம்பெனியை பொறுத்து. பட் இதில் வந்து ஓரளவுக்கு ஓகே தான் இருக்குது. சரி, என்ன பிரச்சனை, எதுக்காக இதை பழைய இரும்பு கடையில் தூக்கி போட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வயரை வந்து டேமேஜாக இருக்குது. வெளியில் நீளமான வயரை காணும், அது வேறு விஷயம். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் வயர், அது வந்து எர்த்து வயர்னு நினைக்கிறேன், அதுவும் பிஞ்சு போய் கிடக்கு. ஜங்ஷன் பாக்ஸில் புதுசாக என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு டிவைஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பட்டன் மாதிரி இருக்குது, இப்படி அமுக்கிக்கலாம் போல். ஆனால் சைடில் பார்த்தீங்கன்னா ரீசெட் ப்ரெஸ்ன்னு போட்டிருக்காங்க. இது அமுக்குனா ரீசெட் ஆகுமா என்னன்னு தெரில. அதாவது ஜங்ஷன் பாக்ஸ் யூஸில் இருக்கும்போது இந்த பட்டன்லாம் அமுக்கணும்னா பவர் கட் ஆகிட்டு திரும்ப ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்ணி பார்த்தது கிடையாது என் வாழ்க்கையிலே. இப்போ தான் இந்த மாதிரி நான் பார்க்குறேன். சரி வாங்க, இந்த டிவைஸ் ஒரு வேளை ரிப்பேர் பார்த்தோம்னா இது வந்து எதுக்கு வச்சுருக்காங்க, இது அமுக்குனா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதை தவிர்த்துட்டு ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய பட்டன் கொடுத்துருக்காங்கல்ல, அது எல்லாத்தையும் அமுக்கி பார்த்தேன். நல்லா தான் அமுங்குது, நல்லா ஏறுது. சரி, நல்லா தான் ஒர்க் ஆகும் போல். அதில் வந்து எதுவும் ஸ்டக்கான மாதிரி தெரியல. சரி, ஓகே, இவ்வளோ தான் உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒவ்வொரு சுவிட்சுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. அந்த தெரியுதா, சோப்பாக டாட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கருப்பு கலர் சுவிட்சுக்கு பின்னாடியா. ஸோ இது வந்து சுவிட்ச் ஆன் பண்ணால் எரியும் போல். எல்இடி லைட் வந்து நம்ம கொடுக்குற கரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதுக்கு உள்ள குட்டி குட்டியாக ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இது எல்லாத்தையும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம டெக்னிக்கலாக பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு நம்ம பவர் சப்ளை கொடுத்து ஆன் ஆகுதா இல்லையா, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம சால்வ் பண்ணலாம். எந்த ஒரு டிவைஸாக இருந்தாலும் எடுத்தவங்க அவுத்தான்னு சொல்லிட்டு ப்ளக்கில் மாட்டினோம்னா உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் ஷார்ட் ஆயிருந்துச்சு இல்லை டேமேஜ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது வந்து வெடிக்கிறதுக்கும் புகை வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கரண்டில் மாட்டுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்க மல்டிமீட்டரை வச்சு உள்ளே எல்லாம் கரெக்டாக இருக்கா, இதில் வந்துட்டு எல்லாமே ஏதாச்சும் ஷார்ட் ஆகாமல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ மல்டிமீட்டரை வச்சு எப்படி ஒரு பொருள் டேமேஜாக இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது, அப்புறம் வோல்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மல்டிமீட்டரை எப்படி ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணி வோல்டேஜ் எல்லாம் கரெக்டாக கண்டுபிடிக்கணும், என்னென்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான வீடியோ போட்டிருக்கிறோம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மல்டிமீட்டரை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அதோட லிங்க்கையும் நான் மேலே கொடுக்குறேன், இந்த மேலே ஐபேட்லாம் வரும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட வந்து இந்த லேப்டாப்போட அடாப்டர் ஒன்று கிடக்கு. அதில் பார்த்தீங்கன்னா பின்னை மட்டும் கட் பண்ணி விட்டு அதுலேருந்து வர ப்ளஸ் மைனஸ் வேறு ஏதாச்சும் டிவைஸ்க்கு இன்புட்டாக கொடுத்து ஒர்க்காக வச்சு டெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அந்த இன்புட்டை பார்த்தீங்கன்னா இந்த ஜங்ஷன் பாக்ஸுக்கு கொடுக்குறேன். ஸோ கொடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு சின்ன வோல்டேஜ் கொடுத்து எல்லாத்துக்கும் கரெக்டாக போதா அப்படின்னு தான் செக் பண்ண பார்க்க போகிறோம். எதுக்கு நான் வந்து டேரெக்டாக கரண்ட்டை கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட சொந்த டிவைஸாக இருந்துச்சு, சொந்த மல்டிமீட்டராக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம டேரெக்டாக செக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு தெரியும் என்ன இஷ்யூ இருக்குது என்ன இதுன்ட்டு. இது பழைய இரும்பு கடையில் எடுத்தது, யாரை தூக்கி போட்டாங்களோ என்ன பிரச்சனையோ. வெளியிலேருந்து பார்க்கும்போது எதுவும் ஷார்ட் ஆன மாதிரி தெரியல. ஆனால் உள்ளுக்குள்ளே எதுவும் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, போடும்போது ஏதாச்சும் புகஞ்சு போச்சு இல்லை ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ அதனால தான் இதுக்கு முன்னாடியே ஒரு கம்மியான வோல்டேஜ் நான் உள்ளே கொடுத்து எல்லாத்துலேயும் கரெக்டாக வரதான் செக் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி செக் பண்ணும்போது இந்த ஒவ்வொரு ப்ளக் பாயிண்ட்லையும் பார்த்தீங்கன்னா கரெக்டான வோல்டேஜ் தான் நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது. மல்டிமீட்டரில் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வீட்டு கரண்டில் ஓடுற டிவைஸை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி சேஃப்டி ரொம்பவே முக்கியம்.
நான் வந்து ஒரு அல்ட்ரா சேஃப்டி மெத்தடுக்காக தான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இது ஓகே ஆயிடுச்சு, எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து கரண்டில் மாட்டுறதுக்கு ப்ளக் பாயிண்டில் மாட்டி செக் பண்ணுறதுக்கு தயாராகிடலாம். ஸோ நீங்கள் சேஃபாக பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த மல்டிமீட்டரில் பிரச்சனை கிடையாது. இதை வந்து நம்ம டேரெக்டாக கரண்ட் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கரண்டில் கொடுக்குறதுக்கு ப்ளக் பாயிண்ட் நமக்கு தேவை. என்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளக் கிடச்சி அதை வந்து நான் மல்டிமீட்டர் மூலமாக செக் பண்ணுறேன் பாருங்கள். எதுக்கு செக் பண்ணுறேன்னா எந்தெந்த வயர் எதுக்கு, எர்த் வயர் எதுக்கு, நியூட்ரல் வயர் எதுக்குன்னு சொல்லி எல்லாம் செக் பண்ணணும். அதே போல் லைன் கரெக்டாக வருது அப்படின்னு செக் பண்ணணும். இப்போ மல்டிமீட்டரை பசர் மோடில் வச்சுக்கிட்டு ஒரு பின்ன ப்ளக்லையும் இன்னொரு பின்ன அந்த வயர்லேயே வச்சிங்கன்னா வயர் நல்லா இருந்துச்சுன்னா பீக் அப்படி சவுண்ட் வரும். இப்படி பண்ணுறது மூலமாக நியூட்ரலுக்கு எந்த வயரு, எர்த்துக்கு எந்த வயரு, அதே போல் அந்த வயர் ஃபுல்லாகவே நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கா, எதுவும் கட்டாக இருக்கா, கனெக்ஷன் கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஸோ இதுக்கான ஸ்பெசிஃபிக்கான மோடும் மல்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் 3 பின் இருக்குது, 3 வயர் இருக்குது. இதில் எது நியூட்ரலு எது எர்த்து அப்படின்னு கண்டுபிடிக்க தெரில. அதனால் மல்டிமீட்டரை பசர் மோடில் வச்சுக்கிட்டு அந்த இது ப்ரோப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு வயரில் வச்சுக்கிட்டு அந்த 3 பின்னில் ஒவ்வொரு பின்லையும் வைக்கும்போது எந்த பின் அடிக்குதோ ஸோ அதுக்கான வயரை தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் பச்சைக்கல்லை வச்சுட்டு அந்த பெரிய பின் எடுத்து பின் வைக்கிறேன்னா இப்போ வந்து எனக்கு பீக்கப் சவுண்ட் வந்துச்சு பாருங்கள். ஸோ இது மூலமாக நான் எர்த்து பின்னை கண்டுபிடிச்சிட்டேன். மற்ற 2 வயர் எப்படி மாற்றி மாட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எர்த்து வயரை வந்து தப்பாக மாட்டிட்டோம் அப்படின்னா புகையிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மல்டிமீட்டர் மூலமாக அதை கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்னப்பா அதில் வந்து சால்ட்ரிங் பண்ணிட வேண்டியது தான். ஆல்ரெடி வந்துட்டு அந்த சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எர்த்துக்கானது. அப்புறம் மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா லைட்டோட கேட்டு நியூட்ரலு, அப்புறம் கீழே இருக்குது ஃபேஸு அதுக்குன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து எர்த்து வேறு சால்ட்ரிங் பண்ணிப்போம். இதுக்கு வந்து நம்ம ரொம்ப அந்த ஈயம் வைக்கணும், ஏன்னா புடிங்கிட்டு வந்துருச்சு அப்படின்னா சிக்கலாக போயிடும். அதனால் நல்லா சால்ட்ரிங் வைக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஈயம் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்குவோம். அதே போல் மற்ற 2 வயரையும் அதுக்கேற்ற இடத்துல வந்து சால்ட்ரிங் பண்ணியாச்சு. ரொம்பவே திக்னஸாக தான் பண்ணியிருக்கோம், புடிங்கிட்டு வராத மாதிரி. சரி, இப்போ வந்து நம்ம ப்ளக்கில் மாட்டி பார்ப்போம். கரண்டில் ஆன் பண்ணி பார்த்தா நமக்கு அந்த லைட் வந்து ஆன் ஆகலாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அந்த கருப்பு சிவப்பு வயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டீசால்ட்ரு பண்ணிவிட்டு அதை மாற்றி நான் சால்ட்ரிங் பண்ணேன். அதாவது ப்ளஸ்ஸை கீழேயும் மைனஸை மேலேயும் அந்த மாதிரி பண்ணேன். ஏன்னா உள்ளே வந்து கொடுத்துருக்குது எல்இடி லைட்டு, அதுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் பார்த்து கொடுக்கணும். நம்ம டிவைஸஸுக்கு எலக்ட்ரானிக் டிவைஸ் நம்ம ப்ளக்கில் மாட்டோம்ல, அதுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் தேவையில்லை அப்படின்னாலும் இந்த இண்டிகேட்டர் உள்ள லைட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் தேவை அப்படின்னால அதை கரெக்டாக மாட்டணும். மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸையும் கீழே வந்து மைனஸையும் கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாற்றி கொடுத்துருந்தோம். அதனால தான் கரண்டில் மாட்டி செக் பண்ணும்போது உள்ள அந்த லைட் எரியலை. சால்ட்ரிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ முன்னாடி இருக்கிற 2 சுவிட்ச் மட்டும் ஆன் பண்ணி விட்டுப்போம். இப்போ ப்ளக்கில் மாட்டும்போது பவர் சப்ளைலாம் கரெக்டாக போச்சு, இது கரெக்டாக ஒர்க் ஆச்சு அப்படின்னா அந்த லைட் வந்து எரியும். ஸோ ஒன் டைம் இழுத்து பார்த்துப்போம், நம்ம சால்ட்ரிங் பண்ணது கரெக்டாக டைட்டாக இருக்கான்ட்டு. இழுத்து பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை ப்ளக்கில் மாட்டுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா, நம்ம எந்த சுவிட்சை போட்டோமோ அதுக்கான லைட்டு வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு. என்னடா பிளிங்காக எரியுதுன்னு கேட்டிங்கன்னா அது கேமராவில் தான் அப்படி தெரியுது. மற்றபடி வெறுங்கண்ணால் பார்த்தா நல்லா தான் எரிஞ்சுது. சரின்ட்டு அதை வந்து அப்படியே மாட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நமக்கு லைட்டு எரிய ஆரம்பிச்சிச்சு, பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அதை மாட்டிட்டேன். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஒரு ஃபேன் இருந்துச்சு, அதை அந்த ஜங்ஷன் பாக்ஸில் மாட்டி சுவிட்சை போட்டால் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, பவர் சப்ளை நல்லா வருதா, டிவைஸ் நல்லா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி எல்லா சுவிட்சையும் செக் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. கடைசியாக நம்ம இரும்புக்கல் எடுத்த இந்த 10 ரூபாய்க்கு வாங்கின ஜங்ஷன் பாக்ஸை வந்து நம்ம ஒர்க்காக வச்சாச்சு, நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அப்புறம் ஒரு பட்டன் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்குது, எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியலன்ட்டு அதை அமுக்கி பார்த்தேங்க, ஒரு சேஞ்சஸும் நடக்கலை. ரீசார்ட்னு போட்டிருந்தாங்க. சரி நம்ம அமுக்குனா வந்து ஆனால் ஆஃப் ஆகும் போல் அப்படின்னு நினச்சேன். பட் அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை. அதனால் அதை மட்டும் கழட்டி போட்டேன். அதனால தான் கீழே பார்த்தீங்கன்னா ஓட்டை இருக்குது. மற்றபடி இந்த ஜங்ஷன் பாக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. சரி, இதை வந்து நம்ம சரி பண்ணோம். இதில் வந்து ஒரு பெரிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரு பழைய ஜங்ஷன் பாக்ஸ் வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ப்ளக்கில் மாட்டுறதுக்கு 2 வயர் தான் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் வந்து நம்ம ஏதாச்சும் டிவைஸ் மாட்டணும் அப்படின்னா மாட்டும்போது இந்த மாதிரி ஸ்பார்க் வரும், தீ கிடையாது, இந்த மாதிரி ஸ்பார்க் வந்துக்கிட்டே இருக்குது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து 2 வயர் தான் கொடுத்துருக்கோம். அதான் அந்த ஜங்ஷன் பாக்ஸை ப்ளக்கில் மாட்டும்போது அதுக்கு பேஸு நியூட்ரல் வயர் தான் கொடுத்துருப்பேன். எர்த்து வயர் இருக்கிற மாதிரி நான் ப்ளக் பாயிண்ட் கொடுக்கல. ஸோ 2 வயர் தான் கொடுத்துருந்தேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா இது எடுத்து தாங்க முடியாமல் அடிக்கடி வந்து ஸ்பார்க் வர்றது இந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்ம சரி பண்ண ஜங்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 3 பின்னு கொடுத்துருப்பேன். பேஸு, நியூட்ரலு, எர்த்து வயர் நான் கனெக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த எர்த்து வயர் மாட்டுறது மூலமாக ஸ்பார்க் வர்றது வந்து தவிர்க்கலாம்.
தேவையில்லாத சாக்கு அடிக்கிறது, கரண்ட் அடி வாங்கிறத நம்ம தவிர்க்கலாம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எதனால் எர்த் ஒயர் யூஸ் பண்ணுறோம், ப்ளக் பாயிண்டில் மேலே ஒரு எர்த் ஒயர் கொடுத்துருக்காங்க, அதனால் என்ன யூஸ், சும்மா தானே இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது சும்மாலாம் கிடையாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய எதுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்குன்ட்டு. ஸோ இது மூலமாக எதுக்கு எர்த்து யூஸ் பண்ணுறாங்க, எர்த்து யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணாததுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எனிவே நம்ம பழைய இரும்பு கடையில் எடுத்த அந்த ஜங்ஷன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருக்குது. 10 ரூபாய்க்கு வாங்கினோம். அதில் வெளியில் பார்த்திங்கன்னா ப்ளக் பாயிண்ட் வயர் இல்லை, அதுக்கப்புறம் உள்ள 4-5 வயர் பிடிங்கி கிடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த எல்லா பிரச்சனையுமே நம்ம சரி பண்ணி இது ஒர்க்காக வச்சாச்சு. இதை நான் கிவ்அவே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆமாம், கிவ்அவே வந்துட்டு உண்டு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கீழே வந்து நம்ம சேனலில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ எது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் எதை இம்ப்ரூவ் பண்ணணும், ஒரு ஃப்ரெண்டாக என்னை நீங்கள் நினச்சிக்கிட்டு நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறேன், அதை எப்படிலாம் சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் கமெண்ட்டை கீழே போடுங்க. நான் வந்து ரேண்டமாக ஒருத்தரை பிக் பண்ணி நான் அதை கொடுக்குறேன். ஸோ என்னப்பா 1000 பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு தான் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இந்த வீடியோக்கு போடுற கமெண்ட்ஸ் மூலமாக நான் அடுத்தடுத்து நிறைய பொருட்கள் நான் எடுப்போம்ல பழைய இரும்பு கடையில். ஸோ அதை சரி பண்ணி இந்த வீடியோவில் வர்ற ஒரு 100 கமெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், 100 கமெண்ட்டை கிளிக் பண்ணி நான் அடுத்து வர 100 கேட்ஜெட்டை நான் அவனுக்கு கொடுப்பேன் கண்டிப்பாக. இது வந்து நான் உறுதி அளிக்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.